அறந்தாங்கி நிசா அக்காட்ட நான் தப்பா நடந்துக்கிறவே இல்லை. ஓ, ஒரு பொய்யான தகவலை அறந்தாங்கி நிசா அக்கா எந்த கோர்ட்லயும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் வந்து திவாகர் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. சரி. இவங்களுக்கெல்லாம் சாவு லாரியில் அடிபட்டு தாங்க சாவாங்க. லாரியில் அடிபட்டு தான் சாவாங்க. வீடு 2 வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி இந்த பிரச்சனையை என்னை யூடியூப் சேனலுக்கு வர வச்சு ஓகேங்களா. நிசா அக்கா வந்து இவங்க கிட்ட வீடியோ கொடுத்தாங்களா? கிடையாது. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அறந்தாங்கி நிசா அக்கா மேல நான் கை போட்டு இவ்வளவு நாள் புருஷன் கூட இருந்துட்ட, இனிமே ஏன் கூட வா அப்படின்னு தப்பான ஸ்டேட்மெண்ட். இது வந்து என்ன மட்டும் பாதிக்காது, அறந்தாங்கி நிசா அக்காவையும் பாதிக்கும். எப்படிங்க அப்படி அடுத்த பெண்களை பத்தி இப்படி பேசுவீங்க? இது எவ்வளவு பெரிய அவங்களுக்கும் என்ன டேமேஜ் பண்றதோட சேர்த்து அவங்களையும் டேமேஜ் பண்றீங்க. ஓஹோ. ப்ரோவோக் யூடியூப் சேனல்ல அறந்தாங்கி நிசா அக்கா வந்து நான் இது திவாகர் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு எதுவும் வீடியோ ஆதாரம் கொடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. அப்படிங்களா? கொஞ்சம் அங்க பாருக்கண்ணா. வணக்கம், நான் தான் விவசாயி பட்டிமன்ற பேச்சாளர் நான் பேசுறேன். என் தோல் மேல கை போடுறது, இதரா பிஹேவ் பண்ணது, இந்த விதம் எல்லாமே அவர் பெண்கள்கிட்ட அவர் நடந்துகிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். என்ன திமிங்கலம், உன்னை மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல. உனக்கு எதிராக ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஃபுல்லாமே வரிசையா ஆதாரமா வந்துட்டு இருக்கே. இன்னைக்கு சண்டே கிடையாது, உன்னை க்ளோஸ் பண்ற டே. பட் நடந்துகிட்ட விதம் இவனுமே ரொம்ப தவறான வார்த்தைகள் விடுறது, ஜாதி பத்தி பேசுறது, இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். ஐயோ, எனக்கு சிரிப்பா வருதே. இப்படி மாட்டிக்கிட்டே குமாரு. சரி, என்ன நடந்துச்சுன்றத பாப்போமா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தர்பீஸ் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க போயிருப்பேன். அந்த இன்டர்வியூல நிசாவோட வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமே ஃபேஸ் மாறி ஐயோ நம்ம மாட்டிக்க போறோமேன்னு சொல்லிட்டு பேக் எடுத்து பயந்து ஓடினது மட்டும் இல்லாம சுத்தி இருக்க கேமரா வேற உடைச்சிட்டு என்னைய அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூச்சல் எடுத்துட்டு வந்து ஒரு வீடியோவும் போட்டிருப்பான். அந்த சேனல்ல நிசாவோட வீடியோ போடல. அது மட்டும் இல்லாம நிசா வந்து 2 நாள் முன்னாடி ஒரு கமெண்ட்டும் போட்டிருக்காங்க. அறந்தாங்கி நிசா அக்கா ஓகேங்களா, அறந்தாங்கி நிசா அக்கா அவங்க அஃபீஷியல் ஐடியில் இருந்து என்னை பற்றி தப்பாக போட்ட யாழ் தமிழ் அப்படின்ற இன்ஸ்டா ஐடியில் வந்து எனக்கும் திவாகருக்கும் பிரச்சனை கிடையாது, கானா வினோத்துக்கும் திவாகருக்கு தான் பிரச்சனை ஓகேங்களா. என்னோட பேரை வந்து ஊடகங்கள் வந்து இப்படி தப்பாக பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களே ஓப்பனாக போட்டாங்க ஓகேங்களா. நிசா ஏன் இப்படி பல்ட்டி அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ தர்பீஸ் என்ன பண்ணியிருக்கானா, இதை வச்சு நம்ம முட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கான். நிசா கூட நான் தப்பா நடந்துக்கல, அந்த சேனல்ல வீடியோ ப்ரூஃப் எதுவுமே கிடையாது, என் பேரை கெடுக்கிறதுக்காண்டியே இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லாத்தையும் பேசி வச்சிருக்கான். இதுல ப்ரோவோக் யூடியூப் சேனல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஓகேங்களா தப்பா எடிட் பண்ணி அறந்தாங்கி நிசா அக்கா எப்பயோ பேசின வீடியோவை தப்பா எடிட் பண்ணி ஓகேங்களா என்னை வந்து வேணும்னே வரவழைச்சு அவங்க யூடியூப் சேனலை டெவலப் பண்ணுறதுக்காக நானும் வயிறறிஞ்சு சாபம் விட்டேன் போலீஸ் ஸ்டேஷனில் ஓகேங்களா. வயிறறிஞ்சு நீங்கள் நாசமாக போவீங்கடான்னு. அப்போ கூட அந்த ப்ரோவோக் யூடியூப் சேனலோட ஆங்கர் சோஸ்திரம் ஏசப்பான்னு அப்படி எனக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு ஓகேங்களா. ப்ரோவோக் யூடியூப் சேனல் அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் ஓகேங்களா, கீழ்ப்பாக்கத்தில் ஹால்ஸ் ரோட்டில் இருக்க ப்ரோவோக் யூடியூப் சேனல் அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதாகவும் மூவி ப்ரொமோஷன் வாங்குறதுக்காகவும் அவங்கள பற்றி விளம்பரப்படுத்தி பண்ணுறதுக்காக என்னோட முகத்தையும் என்னோட புகழையும் கெடுத்து இது பிளான் திட்டமிட்ட சதி. இதை பார்த்து டென்ஷனான சேனல் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா, அப்படியா நாங்கள் சொல்றது பொய்யான்னு சொல்லிட்டு நிசா பேசின வீடியோவை லீக் பண்ணி விட்டாங்க. நிசா பேசின வீடியோ மட்டும் லீக் பண்ணாமல் ஆடியோவும் சேர்த்து போட்டு விட்டுருக்காங்க. நிசா பேசின வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தோல் மேலே கை போட்டு இவ்வளோ நாள் அவர் தானே உன் மேலே போட்டிருக்காரு, நான் ஒரு நாள் போட்டுக்கிறேன் அப்படின்னு பேசினது, சுனிதாட்ட போயிட்டு கிரீப்பியாக பேசினது, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பெண்கள் எல்லா பேருமே ஆதாரமாக வருவோன்னு சொன்னது எல்லாமே அந்த வீடியோவில் பேசி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த மாதிரி கமெண்ட்ல திவாருக்கும் கானா வினோத்துக்கு தான் சண்டை, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி மாக்காப்பை பற்றி திவார் இன்டர்வியூவில் பேசினதை பார்த்ததுக்கு அப்புறம் நிசா டென்ஷன் ஆகி எப்படி அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேச போச்சு, நான் திவாரை பற்றி நான் பேசுகிறேன் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ கொடுத்துருப்பாங்க போல. இப்போ நீங்க இப்போ நம்ம காலையில இருந்து நிக்கிறோம், ஒரு ஆங்கர் எவ்வளவு நேரம் நிப்பாங்க தங்கம்? நான் நின்றுக்கேன் தங்க ஆங்கர், எனக்கு முட்டி வலி வலி வந்துரும். ஒருத்தன் 18 மணி நேரம் நிக்கிறான், ஒருத்தன் எத்தனை ஷோ பண்றான் தங்கம், சூப்பர் சிங் எத்தனை பேர் தங்க அவன் உருவாக்கி இருக்கான். கண்டிப்பா நீ அவனை பேசு, அவனை பேசுறதுக்கே உனக்கு தகுதி இல்ல, அவனை பேசு. தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் நீங்க எப்படி தங்க ஒரு சமூக ஊடகங்கள்ல அதை டெலிகாஸ்ட் பண்றீங்க? நேற்று குமுதத்துல இருந்து பேசும்போது நான் குமுதத்துல அவ்வளவு கண்டனம் தெரிவிச்சேன். ஏன்னா குமுதம்ங்கிறது ஒரு நல்ல மீடியா. அது புரியுது. நீங்க தாய்க்கும் எப்படி தங்க வந்து நீங்க அக்செப்ட் பண்றீங்க? ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் எப்படி அக்செப்ட், நீங்க எப்படி ஒரு அம்மாவையும் பொண்டாட்டியும் நீங்க தப்பா பேச முடியும்? அத அவன் ஒரு தடவை பயன்படுத்துறதாங்க. நீங்க அந்த வீடியோ பாருங்க, 4 வீடியோல சொல்லியிருக்கான்.
புரியுது. நான் அவனை தம்பியா நினைச்சதே இப்ப தப்பா நினைக்கிறேன். ம். நீங்க அவனா மாக்காப்பாவனா இப்ப நீங்க யார பக்கம் தாங்க நிப்பீங்க? நான் யார பக்கம் நிப்பேன்? மாக்காப்பா பக்கம் தானே நிக்க முடியும். கண்டிப்பாக்கா. அதுதான் அன்னைக்கு இப்போ நடந்த இடத்துல மாக்காப்பாவே இல்ல தங்கம். அப்படிங்களா? மாக்காப்பா கீழே நின்னான் தங்கம். தங்கம் இன்னொன்னு சொல்லவா? சொல்லுங்க. அன்னைக்கு அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் 1/2 மணி நேரம் பிரச்சனை முத்தி இருந்தா அந்த பால்கேணி அந்து விழுந்து 2 பேரும் இறந்திருப்போம். ஐயோ! இப்போ வந்து மனசு மாறி சரி பாவம் பொழைச்சு போட்டுன்னு சொல்லிட்டு நினைச்சு இந்த கமெண்ட் பண்ணாங்களான்னு தெரியல. மேபி அப்படியா இருக்கலாம். இதை யூஸ் பண்ணி தன்னோட நேமை காப்பாத்திக்கலாம்னு சொல்லிட்டு தர்பீஸ் வீடியோ போட்டிருக்கேன். பட் உண்மையான ப்ரூஃப் கொடுத்து வந்து பார்த்தா இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. நான் அந்த யூடியூப் சேனல் ஆட்டோவில் இருந்து இறங்குறப்பே இருந்தேன். என்னை எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னு அத்துமீறி என்னை வந்து ஆட்டோவில் இருந்து இறங்குறப்ப வீடியோ எடுத்து, லிஃப்ட்டுக்குள்ளே போகிறப்ப வீடியோ எடுத்து, யூடியூப் சேனல் போகிறப்ப என்னை கதவை லாக் பண்ணி, கதவு கிட்ட 2 பேர், என் பக்கத்தில் 2 பேர், ஒவ்வொரு கேமராவுக்கும் 2 பேர், அது போக 2 பெண்களையும் பக்கத்தில் உட்கார வச்சாங்க. ஓகேங்களா? எதுக்குன்னா நம்ம மேலே தப்பாக பழி போடுறதுக்கு. சிசிடிவி கேமரா இருக்கிறனால நான் தப்பிச்சேன். சிசிடி கேமரா இருந்தனால தப்பிச்சாராம். புழுறான் பாருங்க. ஏண்டா டேய், அங்க இருந்தா இன்னும் பேசி வீடியோ போட்டு எக்ஸ்போஸ் ஆயிருப்போன்னு தெரிஞ்சு அங்க இருக்கிற சுத்தி இருக்க கேமரா வேற உடைச்சு ஓடி வந்துட்டு விக்டிம் பிளேம் பண்ணிட்டு இப்ப யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க. கந்தசாமி படத்துல இப்படிதான் ஸ்ட்ரேயா ஆபீஸ்ல அவங்களோட ட்ரெஸ் அவங்களே கிழிச்சிட்டு எனக்கு எடுக்க ட்ரை பண்ணா அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி நீ எக்ஸ்போஸ் ஆயிருவன்ற பயத்துல ஓடி வந்துட்டு என்னை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேனிபுலேட் பண்ணியிருக்க. யூடியூப் சேனல் பெண்கள் பற்றியில் தப்பாக பழி போட நினச்சாங்க. சிசிடிவி கேமராவில் எந்த ஆதாரம் இல்லாதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்மளை குறை சொல்ல முடியல. நல்ல வேலைக்கு அவங்க வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எடுத்து வச்சிருப்பாங்க. இல்லைன்னா அவனுக்கு பிடிச்சிருக்க முடியுமா? கானா உணவுக்கு அடுத்தவங்க குடியை கெடுக்கிறதுல நம்பர் 1. அடுத்தவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் மண்ணள்ளி போட்டு அவங்க குடும்பத்தோட நல்லா சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு மட்டமான ஆள் தான் கானா உணவு. அவங்க ஒய்ஃப் கூட நல்ல பொண்ணா இருக்கு, இவர் கூட எப்படி இருந்து வாழுதுன்னு தெரியல. இந்த டயலாக்லாம் பேசிட்டு அவரோட ஏரியா சைடுக்கெல்லாம் போயிடாத. அவருக்கு அங்கே அவ்வளோ மரியாதை இருக்கு. நீ என்னடானா இப்படி பேசிட்டு திரியிற? ப்ரோவோக் யூடியூப் சேனலில் அறந்தாங்கி நிசாக்கா வந்து நான் இது திவாகர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு எதுவும் வீடியோ ஆதாரம் கொடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இல்லை அறந்தாங்கி நிசாக்கா போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து என்னை கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? என்னமா கடை ஜோதிக்கிறாங்கப்பா. நீ இப்போ ஒரு கதை விட்டியே, அந்த கதையோடையாடா நிசாவோட வீடியோ வெளியே வராதுன்னு சொல்லிட்டு உண்மையை மறைச்சு எவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்க. உனே நீயே டாக்டர்னு வேற சொல்லிக்கிற. ஒரு டாக்டர் பண்ற காரியமாடா இது? பொய் சொல்றது, கேமராவை நீ உடைச்சிட்டு அவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பித்தலாட்டம் பண்றது. இனிமேல் உன்னை யார் நம்புவா? சும்மாவே உன்னைய நம்ப மாட்டாங்க. இனிமேல் உன்னை எவனும் சுத்தமா நம்ப மாட்டாங்க. ஆனா உனக்கு என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன். இறைவன் இருக்காரு. பொறாமையினால என்னோட குக்கித் கோமாளியை தடுத்து நிப்பாட்டினாங்க. இதுக்கு இறைவன் என்ன சம்பளம் கொடுக்கணுமோ, என்ன கூலி கொடுக்கணுமோ, புகழ் வந்து என்னோட ஒரு வாய்ப்பை கெடுத்தாரு. ஓகேங்களா? இனிமே அவர் எதுக்கும் கூப்பிடாதீங்கன்னு வேற சொன்னாரு. ஆனா கடவுள் இருக்காரு. புகழுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனால எத்தனை வாய்ப்புகள் அவருக்கு வரும்னு பாத்துருவோம். புகழ் பத்தி என்னடா தெரியும் உனக்கு? 2.5 வருஷமா அவரால் முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவனுக்குலாம் டெய்லி சாப்பாடு போட்டுட்டு இருக்காரா? நீ என்ன பண்ற? ஈகோ பார்க்கறது, கேஸ்ட் பார்க்கறது, இந்த மாதிரி சாபம் கொடுக்கறது. இதில் நான் படிச்சிருக்கேம்மா, நான் டாக்டர்மான் வேற பீத்திக்கிற. அறந்தாங்கி நிசா கமெண்ட் பண்ணதை என்னோட ஐடியில் போட்டிருக்கேன். இதை யாழ் தமிழ்ன்ற இன்ஸ்டா பேஜ்லையும் போய்ங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணுங்க. நன்றி மக்களே, நன்றி, வணக்கம். தலைவன் வந்து நிசா பேசின வீடியோ அண்ட் ஆடியோ லீக் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அதனால தான் இந்த வீடியோவில் இவ்வளோ பேசி வச்சிருக்கான், இவ்வளோ முட்டு கொடுத்து வச்சிருக்கான். ஸோ இப்போ நிசா பேசின வீடியோ அவனும் பார்த்துருப்பான். பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு உட்காந்துருப்பான். இனிமேல் தான் பெரிய பிரச்சனையே ஆகும். இவன் பொய் சொல்றான்றது நிசாவோட வீடியோல ரொம்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை நிசா மாக்காப்பாக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பேசி வச்சிருந்தாங்கன்னா இவன் சும்மா இருக்க மாட்டான். எப்படி நடக்காத விஷயத்த சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பெருசா சண்டை போடுவான். இதை இப்படியே விட்டானா இவன் தான் தப்பு, அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி ஆயிருக்கும். ஸோ அதனால இப்ப தலையை பிச்சுட்டு உட்காந்துருப்பேன் திமிங்கலாம். இப்படி பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இனிமேல் என்ன முட்டு கொடுக்குறான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆயுஷ்மான் பவா. 7